நண்பர்களே வணக்கம். உங்கள் எல்லாரையும் இந்த ஐடிஜிஎஸ்டி தமிழ் சேனலுக்கு எல்லாத்தையும் வரவேற்கிறேன். நண்பர்களே, இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடியது நேற்றைய தினம் 5/5/2020 அன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணாங்க. இதில் முக்கியமான ஒரு 3 நோட்டிஃபிகேஷன் தான். இதில் நம்ம ப்ராக்டிக்கலாக அப்ளிகபிள் ஆகக்கூடியது ஒரு 3 நோட்டிஃபிகேஷன். அதை நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் நம்பர் 38/2020. இந்த நோட்டிஃபிகேஷனில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு ரூல் 26(1) இந்த ரூலில் ஒரு ப்ரொவிஷன் இன்சர்ட் பண்ணுறாங்க. இதுபடி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபார்ம் GSTR 3B இது யாருக்கு அப்படின்னா கம்பெனி ரிஜிஸ்டர் பண்ண கம்பெனிக்கு ஃபார்ம் GSTR 3Bயை EVC மூலமாக ஃபைல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது டிஜிட்டல் சிக்னேச்சர் இல்லாமல் நீங்கள் ஒரு கம்பெனியோட ரிட்டனை ஜிஎஸ்டி ரிட்டனை EVC மூலமாக GSTR 3B நீங்கள் ஃபைல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா டிஜிட்டல் சிக்னேச்சர் ஒரு சில இடத்துல வேறு இடத்துல ஆஃபீஸ்லேயோ வேறு இடத்துலையும் இருக்கும். அதனால் எல்லோரும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறதுனால உங்களுக்கு இந்த EVC ஆப்ஷனை அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா அப்ளிகபிள் வித் எஃபெக்ட் ஃப்ரம் 21st April 2020. இது 21 April 2020 இது அப்ளிகபிள் ஆகிடுச்சு. ஸோ போர்ட்டல் அலோவ் பண்ணால் நம்ம தாராளமாக GSTR 3B கம்பெனிஸ்க்கான ரிட்டர்ன் EVC மூலமாக நாம் ஃபைல் பண்ணலாம். ஓகே, அடுத்தது பார்த்திங்கன்னா ரூல் 67க்கு அப்புறம் 67Aன்னு ஒரு ரூல் இன்சர்ட் பண்ணுறாங்க. இந்த ரூல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது நில் ரிட்டர்ன் அண்டர் செக்ஷன் 39 ஃபார்ம் GSTR 3B இதை நாம் ஃபைல் பண்ணுறது ஒரு ஷார்ட் மெசேஜிங் சர்வீஸ், அதாவது SMS மூலமாக GSTR 3B நில் ரிட்டனை ஃபைல் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல் இன்சர்ட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த ரூல் தான் 67A. இப்போ நீங்கள் இது வரைக்கும் நம்ம போர்ட்டலில் ஃபைல் பண்ணிகிட்டு இருந்த GSTR 3B நில் ரிட்டன்லாம் இனிமேல் நீங்கள் ஒரு SMS மூலமாக ஈஸியாக ஒரு SMS அனுப்பிச்சோம்னா அது ரிட்டன் ஃபைல் ஆகிற மாதிரி நம்ம பண்ணலாம். இந்த ரூல் நம்ம கிளியராக பார்த்தோம்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 3Bக்கு மட்டும்தான் சொல்கிறாங்க. இது GSTR 1 பற்றி இந்த நோட்டிஃபிகேஷன் எங்கேயுமே சொல்லலை. ஸோ GSTR 3Bக்கு மட்டும்தான் இப்போ இந்த ஃபெசிலிட்டி எனேபிள் பண்ணியிருக்கிறாங்க. GSTR 1க்கு பின்னாடி ஏதாவது ஒரு நியூஸ் வந்தால் தான் நம்மளுக்கு தெரியும். இப்போ இதில் எல்லாத்துக்கும் இன்னொரு டவுட் வரும். பார்த்திங்கன்னா இந்த GSTR 3B இப்போ நம்ம நில்டனுக்கும் லேட் ஃபீ வருதுன்னு எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ ஒரு மந்தோட ரிட்டர்ன் நம்ம ஸ்கிப் பண்ணிட்டோம் அப்படின்னம்னா அடுத்த மாதம் ஃபைல் செய்யும்போது லேட் ஃபீ வருமே, அப்போ இது SMS மூலமாகவே நம்ம ஃபைல் பண்ணிடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியாதுங்க சார். இதுக்கு தான் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் இன்செர்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த எக்ஸ்ப்ளனேஷனில் என்ன சொல்கிறாங்கன்னா, நில் ரிட்டர்ன் ஷால் மீன் எ ரிட்டர்ன் அண்டர் செக்ஷன் 39 ஃபார் டேக்ஸ் பீரியட் தட் ஹேஸ் நில் ஆர் நோ என்ட்ரி இன் ஆல் த டேபிள்ஸ் இன் ஃபார்ம் GSTR 3B. அதாவது இது ஃபார் த பர்பஸ் ஆஃப் திஸ் ரூல். அதாவது இந்த ரூலுக்கு நில் ரிட்டர்ன் அப்படிங்கிறது என்னென்னா, GSTR 3Bயில் எல்லா டேபிள்லேயும் என்ட்ரி இல்லாமல் இருந்தால் மட்டுமே அது நில் ரிட்டர்னாக கன்சிடர் செய்யப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் நார்மலாக ஒரு ரிட்டர்னை லேட்டாக ஃபைல் பண்ணியிருந்தீங்கன்னா அது அடுத்த ரிட்டர்னில் உங்களுக்கு லேட் ஃபீ டேபிளில் உங்களுக்கு அது ஃபில்லாக இருக்கும். ஸோ அப்போ அந்த எல்லா டேபிளுமே என்ட்ரி இல்லாத டேபிள்னு சொல்ல முடியாது. அப்போ அது GSTR 3B அந்த GSTR 3B இந்த ரூல் பர்பஸ்க்காக மட்டும் நில் ரிட்டர்ன் எடுத்துக்க முடியாது. ஸோ நீங்கள் அதை மாதிரி இருக்கிற 3Bயை லேட் ஃபீ வரக்கூடிய 3B நீங்கள் போர்ட்டல் மூலமாக தான் ஃபைல் பண்ணணும். இந்த SMS மூலமாக நாம் ஃபைல் பண்ண இயலாது. இப்போ இது போர்ட்டலில் எனேபிள் பண்ணிட்டாங்களா அப்படின்னா இன்னும் எனேபிள் பண்ணலை. ஏன்னு பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு இங்கேயே சொல்லியிருக்கிறாங்க. அதாவது வித் எஃபெக்ட் ஃப்ரம் அ டேட் டு பி நோட்டிஃபைடு லேட்டர் த ஃபாலோவிங் ரூல் ஷால் பி இன்சர்ட்டட். அதாவது இந்த ரூலுக்கு பின்னாடி ஒரு டேட் சொல்லுவாங்க, ஒரு டேட் நோட்டிஃபை பண்ணுவாங்க. அந்த டேட்டிலிருந்து தான் இந்த ரூல் அமலுக்கு வரும். அப்போ தான் அந்த ரூல் அமலுக்கு வந்ததுக்கப்புறம் போர்ட்டலில் எனேபிள் பண்ணுவாங்க. அப்புறம் நாம் இந்த ஃபெசிலிட்டியை யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நம்மளுக்கு ஒரு மேஜர் அட்வான்டேஜ், நம்ம டேக்ஸ் ப்ராக்டிஷனர் ஆகட்டும் ஆடிட்டர்ஸ் ஆகட்டும், ஒரு மேஜர் அட்வான்டேஜ் என்னென்னா இந்த SMS ரெஜிஸ்டர்டு மொபைல் நம்பர்லேருந்து தான் பண்ணணும். ஸோ அதுக்கு நார்மலாக கிளைண்ட்டோட ரெஜிஸ்டர்டு மொபைல் நம்பர் தான் நம்ம கொடுத்துருப்போம். அப்போ நம்ம கிளைண்ட்டுக்கு ஜென்ரலாக அட்வைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இது மாதிரி 3B மந்த்லி, ஏன்னா ஒரு சில கிளைண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்க ஒரு பிஸ்னஸ்க்கு அட் ப்ரெசென்ட் கொஞ்சம் நாளைக்கு ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க. அது நம்மளுக்கு மாதம் ஃபைல் பண்ணிக்கூடிய நில் ரிட்டர்ன் பேர்டன் நம்ம மேலே இருக்கும். அது மிஸ் ஆகாமல் பார்த்து கவனித்து ஃபைல் பண்ண வேண்டிய அவசியம் வரும். இப்போ அந்த பேர்டனை ஷிஃப்ட் பண்ணி நாம் கிளைண்ட்டுக்கிட்ட கொடுத்துடலாம். நீங்கள் மந்த்லி இந்த டேட்டுக்குள்ளே
இது மாதிரி ஒரு எஸ்எம்எஸ் அனுப்பிச்சு நீங்கள் வந்து இந்த ரிட்டனை ஃபைல் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நாம் வந்து அட்வைஸ் பண்ணிடலாம். ஓகே, அதான் இந்த நோட்டிஃபிகேஷனோட சாராம்சம். இந்த 2 விஷயம் மட்டும்தான். அடுத்த நோட்டிஃபிகேஷன் 40/2020. இந்த நோட்டிஃபிகேஷனில் வந்து இவே பில் பற்றி சொல்கிறாங்க. இதில் வேறு ஒன்று ஒரு கிளியரான பாயிண்ட் தான். என்னென்னா 24 மார்ச்சுக்குள்ளே நீங்கள் இவே பில் ஜென்ரேட் பண்ணி இருந்து அது 20 மார்ச்சிலிருந்து 15 ஏப்ரலுக்குள்ளே எக்ஸ்பயர் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா அந்த இவே பில்லுக்கு இப்போ மறுபடியும் 31 மே வரைக்கும் உங்களுக்கு வந்து எக்ஸ்பைரி டேட் வந்து வேலிடிட்டி வந்து எக்ஸ்டென்ஷன் ஆகிருக்குது அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு இதை மாதிரி கண்டிஷன்ஸில் இந்த டேட்டுக்குள்ளே இருக்கும்போது இது வந்து 30 மே வரைக்கும் உங்களுக்கு அந்த இவே பில்லுக்கான வேலிடிட்டி உள்ளது. ஓகேங்களா? இந்த 2 நோட்டிஃபிகேஷனோட சாராம்சம் வந்து இதுதான். அடுத்தது நோட்டிஃபிகேஷன் 41/2020. இந்த நோட்டிஃபிகேஷனை பற்றி தான் நம்ம கொஞ்சம் இன்டெப்த்தாக இந்த வீடியோவில் அனலைஸ் பண்ண போகிறோம். இது பார்த்திங்கன்னா இந்த 41 நோட்டிஃபிகேஷனில் வந்து என்ன சொல்கிறாங்க, ஹியர்பை extends the time limit for furnishing of the annual return specified under section 44 of the said act read with rule 80 of the said rules electronically through common portal for the financial year 2018-19 till 30th September 2020. அதாவது ஆனுவல் ரிட்டர்ன் 18-19க்கான ஆனுவல் ரிட்டர்னை வந்து 30 செப்டம்பர் வரைக்கும் எக்ஸ்டென்ஷன் செய்து விட்டார்கள். அது இந்த நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்து சொல்கிறாங்க. அப்போ இந்த நோட்டிஃபிகேஷனை வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே படித்து பார்க்கும்போது இதில் நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு டவுட் வந்து தெரியும். என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஃபார் ஃபர்னிஷிங் ஆஃப் த ஆனுவல் ரிட்டர்ன் ஸ்பெசிஃபைடு அண்டர் செக்ஷன் 44 தான் வந்து சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நம்ம செய்யக்கூடியது வந்து நம்ம ஒரு கிளைண்ட்டுக்கு ஜென்ரலாக செய்யக்கூடியது 2 விஷயம். ஒன்று GSTR 9, இன்னொன்று GSTR 9C. அப்போ GSTR 9 தான் வந்து ஆனுவல் ரிட்டர்ன் அப்படிங்கிறது. GSTR 9C அப்படிங்கிறது வந்து ஒரு ரிகன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா? அது வந்து ஒரு ரிட்டர்ன் கிடையாது, அது வந்து ஸ்டேட்மெண்ட் தான் சொல்லுவாங்க, ரிகன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா? அப்போ இந்த நோட்டிஃபிகேஷனில் ஆனுவல் ரிட்டர்ன் அவங்க குறிச்சிருக்கிறது வந்து GSTR 9 மட்டும்தான். அப்போ ரிகன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட் ஆகக்கூடிய GSTR 9C அதுக்கும் வந்து எக்ஸ்டென்ஷன் இருக்குதா? ஏன் இந்த நோட்டிஃபிகேஷனில் அவங்க வந்து சொல்லலை? அப்படி சொல்லாதங்காட்டி இது GSTR 9க்கு மட்டும்தான் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்குறாங்க, GSTR 9Cக்கு கொடுக்கலையா அப்படின்னு ஒரு கேள்வி வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே இந்த நோட்டிஃபிகேஷனை படித்து பார்த்தா வந்து தெரியும். ஓகே, சரிங்க சார். இப்போ GSTR 9Cயோட டியூ டேட்டை வந்து ஆக்ட் அல்லது ரூல்ஸில் வந்து எங்கேயாச்சும் சொல்லியிருக்கிறாங்களா? இது நாம் இப்போ பார்ப்போம். அதாவது அந்த நோட்டிஃபிகேஷனில் சொல்லியிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஆனுவல் ரிட்டர்ன் ஸ்பெசிஃபைட் அண்டர் செக்ஷன் 44. அப்போ நம்ம முதல்ல செக்ஷன் 44லேருந்து ஆரம்பிப்போம். செக்ஷன் 44 சப்செக்ஷன் 1 இதில் தான் வந்து ஆனுவல் ரிட்டர்னை பற்றி சொல்கிறாங்க. இந்த ஆனுவல் ரிட்டர்னுக்கான டியூ டேட்டை வந்து இங்கே சொல்லியிருக்கிறாங்க. இப்போ 9Cக்கு நம்ம டியூ டேட் தேடுற மாதிரி 9க்கு டியூ டேட் ஏதாவது ஒரு இடத்துல சொல்லியிருக்கணும் இல்லையா? அது வந்து ஆன் ஆர் பிஃபோர் 31st day of December. இது வந்து நார்மல் டியூ டேட், அதாவது ஒரு ஆனுவல் ரிட்டர்னுக்கு. அப்போ இந்த 44(1) சொல்லக்கூடிய டேட்டு ஆனுவல் ரிட்டர்னுக்கான டியூ டேட்டு தான் இப்போ வந்து செப்டம்பர் வரை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இதில் நம்மளுக்கு எந்த கன்ஃபியூஷனும் வந்து இல்லை. ஓகே, அடுத்தது GSTR 9C பற்றினது. இப்போ இந்த GSTR 9C ரிகன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட்டை பற்றி ஆக்ட் அல்லது ரூல்ஸில் வந்து ஒரு 3 இடத்துல மட்டும்தான் சொல்கிறாங்க. ஒன்று செக்ஷன் 44(2), அடுத்தது செக்ஷன் 35(5), அடுத்தது ரூல் 80. இந்த 3 இடத்துலையும் என்ன சொல்லியிருக்கிறாங்க, டியூ டேட் பற்றி சொல்லியிருக்கிறாங்களா நம்ம வந்து பார்த்துடுவோம். ஓகேங்களா? 44(2)ல் என்ன சொல்கிறாங்கன்னா, எவ்ரி ரெஜிஸ்டர்டு பர்சன் who is required to get his accounts audited in accordance with the provision of subsection 535. ஓகேங்களா? 35(5) பிரகாரம் ஒருத்தர் அக்கௌண்ட்ஸ் ஆடிட் செய்ய வேண்டும் அப்படின்ட்டு இருந்தது அப்படின்னா ஷால் ஃபர்னிஷ் எலக்ட்ரானிக்லி த ஆனுவல் ரிட்டர்ன் அண்டர் சப்செக்ஷன் 1. அதாவது இங்கே மேலே சொல்லியிருக்க சப்செக்ஷன் 1 பிரகாரம் அவங்க ஆனுவல் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும், அலாங் வித் த காப்பி ஆஃப் த ஆடிட்டட் ஆனுவல் அக்கௌண்ட்ஸ் அண்ட் ரிகன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா? இங்கே GSTR 9C பற்றி சொல்லியிருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்கிறாங்க, GSTR 9 ஃபைல் செய்யும்போது அது கூட இந்த ரிகன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட்டை ஃபைல் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இது எங்கேயும் வந்து இந்த சப்செக்ஷனில் வந்து எங்கேயுமே வந்து இந்த GSTR 9C வந்து எந்த டேட்டுக்குள்ளே ஃபைல் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து சொல்லலை. ஓகே, அடுத்தது இதில் கூறியிருக்கிற 35(5) செக்ஷனை வந்து பார்த்துடுவோம். இப்போ இது செக்ஷன் 35. இதில் சப்செக்ஷன் 5ல் வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, எவ்ரி ரெஜிஸ்டர்டு பர்சன் whose turnover during a financial year exceeds prescribed limit
shall get his accounts audited by a chartered accountant or a cost accountant and shall submit a copy of audited annual accounts, the reconciliation statement under subsection 2 of 44. ஓகேங்களா? இந்த சப்செக்ஷன் 44(2) பற்றி இப்போ வந்து இதுக்கு முன்னாடி நம்ம படித்தோம். அப்போ இங்கேயும் ரெக்கன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட்டை பற்றி சொல்கிறாங்க. இதில் வந்து டர்ன் ஓவர் லிமிட்டை பற்றி சொல்கிறாங்க. இந்த சப்செக்ஷனில் இந்த டர்ன் ஓவர் லிமிட்டுக்கு மேலே தாண்டிச்சுன்னா நீங்கள் வந்து ஆடிட்டு அக்கௌண்ட்ஸை வந்து ஆடிட் பண்ணணும், ரெக்கன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட் ஃபைல் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த சப்செக்ஷன்லேயும் வந்து எங்கேயுமே வந்து ஜிஎஸ்டிஆர் 9C ஃபைல் பண்ணக்கூடிய டியூ டேட்டை பற்றி எங்கேயுமே சொல்லலை. அடுத்தது ஃபைனலாக நம்ம ரூல்ஸையும் பார்த்துடுவோம். இப்போ இது ரூல் 80. ரூல் 80ல் வந்து ஜிஎஸ்டிஆர் 9(9)C இது ரெண்டை பற்றியும் சொல்கிறாங்க. இப்போ 9 நம்ம பார்க்க வேண்டாம். இதில் வந்து சப் ரூல் 3ல் பார்த்தீங்கன்னா எவ்ரி ரெஜிஸ்டர்டு பர்சன் whose aggregate turnover during a financial year exceeds 2 crore. இந்த 2 crore வந்து நம்மளுக்கு ஃபினான்ஷியல் இயர் 18-19க்கு 5 crores மாற்றிட்டாங்க. அது இந்த ப்ரொவிஷியோ மூலமாக. ஸோ இந்த ப்ரொவிஷியோவே டைரெக்டாக படிச்சிடலாம். provided that every registered person whose aggregate turnover during the financial year 18-19 exceeds 5 crore. அதாவது 18-19ல் 5 crore மேலே டர்னோவருக்கு மேலே இருக்கக்கூடிய registered person shall get his accounts audited and as specified under subsection 5 of 35. இதுக்கு முன்னாடி நாம் படித்தது. And he shall furnish a copy of audited annual accounts and a reconciliation statement duly certified in form GSTR 9C. பார்த்தீங்களா? நம்ம அந்த GSTR 9Cங்கிறது reconciliation statement அப்படிங்கிற மீனிங் வந்து இங்கே தான் வந்து சொல்கிறாங்க. For the financial year 18-19 electronically through common portal. அதாவது இதை மாதிரி இந்த 35 ஃபைலில் சொல்லியிருக்கிற ஆடிட் பண்ணக்கூடிய கேசஸ்க்கெல்லாம் நீங்கள் வந்து ஜிஎஸ்டிஆர் 9C அதாவது ரிகன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட்டுன்னு சொல்லக்கூடிய ஜிஎஸ்டிஆர் 9C ஃபைல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த ரூல்லேயே வந்து உங்களுக்கு ஜிஎஸ்டிஆர் 9C பற்றின டியூ டேட்டை வந்து அவங்க எங்கேயுமே வந்து ஸ்பெசிஃபை பண்ணலை. அப்போ இதுக்கு என்ன அர்த்தங்க சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக ஜிஎஸ்டிஆர் 9Cக்குன்ட்டு ஒரு டியூ டேட் வந்து கிடையாது. இது வந்து நம்ம முதல்ல அந்த 44(2)ல் படித்தோம் இல்லைங்களா? இந்த 44(2)ல் என்ன சொல்கிறாங்க? ஆடிட் 35(5) பிரகாரம் ஆடிட் பண்ண வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டால் ஆனுவல் ரிட்டர்ன் ஃபைல் செய்யும் பொழுது அலாங் வித் அ காப்பி ஆஃப் ரெக்கன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட் ஆனுவல் ரிட்டர்ன் ஃபைல் செய்யும் போது அது கூட ரெக்கன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட்டை இணைச்சு ஃபைல் செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஜிஎஸ்டிஆர் 9க்கு என்ன டியூ டேட்டோ அதுதான் ஜிஎஸ்டிஆர் 9Cக்கும் டியூ டேட். ஓகேங்களா? அப்போ இப்போ உங்களுக்கு வந்து ஜிஎஸ்டிஆர் 9க்கு 30 செப்டம்பர் வரைக்கும் டியூ டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறதுனால அது கூடவே ஜிஎஸ்டிஆர் 9Cயோட டியூ டேட்டும் 30 செப்டம்பர் வரை எக்ஸ்டெண்ட் ஆகிருக்குது. இது வந்து இந்த 9Cயோட டியூ டேட்டு வந்து 9ஓட டியூ டேட் அப்படிங்கிறதுனால அவங்க நோட்டிஃபிகேஷனில் ஒவ்வொரு தடவையும் ரெக்கன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட்டு ஆனுவல் ரிட்டர்ன் அப்படின்னு தனித்தனியாக வந்து ஒவ்வொரு தடவையும் வந்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனுவல் ரிட்டர்னுக்கு எக்ஸ்டெண்ட் செய்து விட்டால் 9Cக்கும் எக்ஸ்டெண்ட் செய்தவாறு அர்த்தமாகி விடுகிறது. ஓகே, சரி நண்பர்களே, இப்போ உங்களுக்கு இது வந்து கிளாரிஃபை ஆகிருக்கும்ன்ட்டு நினைக்கிறேன். அது ஒரு சில பேர் நோட்டிஃபிகேஷனில் கவனிப்பாங்க, ஒரு சில பேர் கவனிக்காமல் இருப்பாங்க. ஆனால் அதுக்கு உண்டான காரணம் வந்து இதுதான். அடுத்தது இப்போ நம்ம நேற்றுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் பற்றின நியூஸ் வந்தப்போ இது வந்து ஆக்சுவலாக வந்து சிபிஎஸ்சி வெப்சைட்டில் வந்து டிஸ்பிளே வந்து ஆகலை. இதில் வந்து இஷ்யூ பண்ணல. இதுக்கு முன்னாடி நம்ம டிஸ்கஸ் செய்த விஷயத்தை இங்கே கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இங்கே இன்னொரு வழி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த 41/2020 இந்த நோட்டிஃபிகேஷனில் தான் ஒரு எக்ஸ்டென்ஷன் சொன்னாங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், seeks to extend the due date for furnishing of form GSTR 9(9)C for 18-19 till 30th September. ஆக இங்கே என்ன சொல்லிட்டாங்க, 9(9)Cக்கு ரெண்டுமே உங்களுக்கு வந்து 30th செப்டம்பர் வரைக்கும் எக்ஸ்டென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ வந்து இது உங்களுக்கு கிளியராக வந்து ஊர்ஜிதமாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இப்போ நான் முதல்ல சொன்ன விஷயத்துக்கு வருவோம். இப்போ இது வந்து நேற்றுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் தகவல் கிடைச்ச உடனே இந்த சைட்டில் வந்து ஆக்சுவலாக வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து உடனே வந்து போஸ்ட் ஆகவில்லை. அப்போ வந்து இதை மாதிரி கேசஸில் இதை மாதிரி இருக்கிறப்ப நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இன்னொரு வெப்சைட் இருக்குது. இது வந்து கெசட் வெப்சைட் egazette.nic.in. இந்த கெசட் வெப்சைட்டில் வந்து உங்களுக்கு வந்து உடனே வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து பப்ளிஷ் ஆகிடும். பாருங்கள், இந்த இடத்துல இந்த 2வது லைனில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் டவுன்லோடு பண்ணிங்கன்னா இதில் தான் வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து 5 நோட்டிஃபிகேஷனோட இது உங்களுக்கு டவுன்லோட் செய்யும்போது உங்களுக்கு இதை மாதிரி ஒரு டோட்டல் பிடிஎஃப்பில் வந்துடும்.
ஸோ நீங்கள் வந்து பின்னாடி வந்து அதில் சிபிஎஸ்சி வெப்சைட்டில் போஸ்ட் ஆகாமல் இருக்கிற நோட்டிஃபிகேஷனை கூட நீங்கள் வந்து உடனே கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா இந்த வெப்சைட் மூலமாக நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகே நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் சொன்ன எல்லா விஷயமும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது உங்களுக்கு ஒரு மாற்று கருத்து இல்லை வேறு ஏதாவது இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் வந்து தெரிவிக்கலாம். இது என்னோடய சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ இதை மாதிரி உங்களுக்கு அடுத்த வீடியோ போடும்போது அதை பற்றின உங்களுக்கு நியூஸ் வந்து உங்களுக்கு இன்டிமேட் ஆகும். ஓகே நண்பர்களே, அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.